ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 34:4 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தின் முதல் பகுதியில் கூட நான் கர்த்தரை தேடினேன் என்று தாவீது இங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளிலும் நாம் கர்த்தரை தேட வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படிதான் கர்த்தரை தேடி அவருடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார். இந்த வேத வசனத்தில் கூட 2 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எப்பொழுதென்றால் கர்த்தரை தேடும்போது, முதலாவதாக நாம் கர்த்தரை தேடும்போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்று அநேக மனிதர்களை அழைக்கிறார்கள், அவர்கள் செவி கொடுக்காமல் மறந்து விடுகிறார்கள். ஆனால் நாம் கர்த்தரை தேடும்போது மெய்யாகவே தேவன் நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அநேக காரியங்களை இந்த உலகத்தில் தேடி செல்கிறோம், ஆனால் கர்த்தரை தேடும்போது தேவன் நமக்கு பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் நாம் கர்த்தரை தேடும்போது சகல விதமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி ஒவ்வொரு நாளிலும் கர்த்தரை தேடி அவரிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் அதிகாலை வேளையில் நீங்கள் கர்த்தரை தேடும்போது தேவன் அந்த நாளுக்குரிய சகல ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் தேடும்போது வாழ்க்கைக்குரிய எல்லா சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக சத்துருக்கள், அநேக போராட்டங்கள், அநேக எதிர்ப்புகள், அநேக யுத்தங்கள், அநேக காரியங்கள், அதை குறித்ததான பயங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தபோது அவர் கர்த்தரை தேடினதினால் அவருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா பயத்துக்கும் அவரை நீங்களாக்கி விட்டார் என்று அவருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களையும் சம்பவங்களையும் அவர் எழுதியிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அதுபோல் அநேக அனுபவங்கள், அநேக பயங்கள், அநேக வேதனைகள், அநேக கண்ணீர்கள், வியாதிகள், போராட்டங்கள், இது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் பயங்கள் வந்து நம்மை அழித்துவிடும். அந்த எல்லா பயத்துக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரை தேடும்போது நமக்கு வருகிற எல்லா பயத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி விடுக. எப்படி தாவீதுடைய வாழ்க்கையில் அவருடைய பயத்துக்கு, அவருடைய வாழ்க்கையில் வந்த எல்லா பயத்துக்கும் அவர் நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பயத்துக்கும் தேவன் உங்களையும் நீங்களாக்கி விடுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் கர்த்தரை தேடி பாருங்கள். கர்த்தரை தேடும்போது அவர் கண்டடைவீர்கள் என்று தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தின் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எல்லா பயத்துக்கும் தேவன் உங்களை விடுவித்து காக்க வேண்டும், நீங்களாக்கி மீட்டுவிட வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு நாளிலும் தாவீதை போல கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தரை தேடின நாட்களில் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேடும்போது நாம் கண்டடைவோம். கர்த்தரை தேடும்போது நமக்கு எல்லா பயங்களும் நம்மை விட்டு நீங்கிவிடும். அதுபோல் ஒவ்வொரு நாளிலும் நாம் கர்த்தரை தேடும்போது தான் நமக்கு ஒவ்வொரு நாளிலும் வருகிற எல்லா பயங்களும் நம்மை விட்டு நீங்களாக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் பயங்கள் இல்லாத மனிதர்கள் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் அநேக காரியங்களை குறித்து பயங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த பயத்துக்கெல்லாம் தேவன் உங்களை நீங்களாக்கி மீட்டுவிட வேண்டும் என்றால் தாவீதை போல நீங்கள் கர்த்தரை தேடுங்கள். ஏனென்றால் தாவீதுடைய வாழ்க்கையில் அதிகாலையில் அவர் தேவனை தேடி இருக்கிற அதிகாலையில் நான் நம்முடைய சமூகத்துக்கு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதிகாலையில் அவர் என்னை அநேக இடங்களில் வேதத்தில் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் அவர் தேடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் நாம் தேட வேண்டும். காலையிலும் மாலையிலும் இரவினில் எல்லா நேரங்களிலும் நாம் கர்த்தரை தேடும்போது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். தாவீதை எப்படி நடத்தினாரோ அதே போல் உங்களை நடத்த வேண்டும் என்றால் நீங்களும் அவரை தேடுங்கள். உங்களையும் தேவன் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி
செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே நாங்கள் தேடும்போது எங்களுக்கு உடைய விண்ணப்பங்களையும் எங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் நீர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எல்லா பயத்துக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறவரே, அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்களும் நீங்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்மை தேடி ஒவ்வொரு நாளும் நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. நீர் அவர்கள் கூப்பிடுகிற எல்லா குரலுக்கும் நீர் செவி கொடுக்கிற தேவன் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியாக உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.